ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தோட்டத்தில் முளைக்கிறோம். ஏற்கனவே விதை இப்போ பெருசாக இருந்ததில் அது மறுபடியும் போட்டு முளைச்சி வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், விதை போட்டு முளைச்சி வந்திருக்கு தண்டைக்கீரை. இப்போ அதுதான் இப்போ பறிக்க போகிறோம். நிறைய இருக்குது, தண்டுக்கீரை நிறைய இருக்குது. அப்புறம் சைனீஸ் கீரை இங்கே பாருங்கள், சைனீஸ் கீரை நிறைய இருக்குது, அதையும் பறிக்க போகிறோம். இதெல்லாம் இது முளைக்கீரை, முருங்கைக்கீரை மாதிரி வருங்க. குச்சி நட்டு வச்சேன் தொட்டியில், அழகாக தளைஞ்சிருச்சு. அந்த பாருங்கள், முளைக்கீரை விதை போட்டு நல்லா முளைச்சி வச்சு வந்திருக்கு. பறிக்கணும். இப்போ அறுவடை பண்ணிவிட்டு பொரியல் பண்ணணும். இந்த சைனீஸ் கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக தளைஞ்சிருக்கு. அப்பப்போ கட் பண்ணி விட நிறைய தளைஞ்சிட்டு வருது. இந்த முளைக்கீரையும் நல்லா தளைஞ்சிட்டு வருது. விதை போட்டு நல்லா கொண்டு வந்திருக்கேன். முருங்கை மரம் பாருங்கள், தொட்டியில் குச்சி நட்டு வச்சேன் பக்கெட்டில், அதுவும் நல்லா தளைஞ்சிட்டு வருது. நல்லா முருங்கை மரம் இலையை பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குல்ல. சவுதி அரேபியாவில் தொட்டியில் வச்சுருக்கேன் முருங்கை மரம், குச்சி நட்டு வச்சேன். இன்றைக்கி இந்த முளைக்கீரை தான் பறிக்க போகிறேன், பறிச்சுட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்டுக்கீரை இவ்வளோ ஒரு பிடிச்செடி இருக்குது. ஒரு பிடிச்செடி அறுவடை பண்ணிட்டேன் நம்ம தோட்டத்தில். அடுத்து இந்த சைனீஸ் கீரையை பார்த்தீங்களா, இதையும் இப்போ அறுவடை பண்ணணும். சைனீஸ் கீரை இந்த நிறைய இருக்குது, அறுவடை பண்ணணும். முருங்கை மரம் இலை தொட்டியில் தான் இருந்துச்சு இந்த கீரைலாம். இந்த பாருங்க, இந்த முருங்கைக்கு தளைஞ்சு வருது, கம்பு ஊண்டி வச்சது நல்லா தளைஞ்சு வருது. இந்த சைனீஸ் கீரையும் அறுவடை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.